பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது, அஸ்திபாரமாக ஒரு கல்லை ஆண்டவர் சீயோனிலே வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்திபாரமான கல், இந்த சீயோன் என்பதை குறித்து பார்ப்போமானால், இந்த சீயோன் என்பது தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய திருச்சபைக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு அஸ்திபாரமான கல்லாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு அஸ்திபாரமான கல்லாக தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த அஸ்திபாரமான கல், அது என்ன பலவிதமான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கில் ஒரு அஸ்திபாரமான ஒரு கல்லை வைப்போமானால், அந்த கல்லை பலவிதமான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடு தான் அந்த கல்லை அந்த அஸ்திபாரத்துக்குள்ளே வைப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த கல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கல்லை என்ன செஞ்சிருவாங்க, அதை சரிப்படுத்தி அதை உடைச்சி, எங்கெல்லாம் அது தேவையில்லாத பகுதி இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணி ஒரு அழகாக அந்த கல்லை ஒரு அஸ்திபார கல்லாக மாற்றுவார்கள். அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு தேவன் நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி, நம்மை சரியானவர்களாக தேவனுடைய ஊழியத்துக்கு, ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்மை பத்திரமாக நம்மை பாதுகாத்து நம்மை பயன்படுத்துகிறார். இந்த கல் எப்படிப்பட்ட கல்லாய் மாறுகிறது? முதலாவது, பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் மாறுகிறது. சாதாரணமாக இருந்த அந்த அஸ்திபாரமான கல், அது பரீட்சிக்கப்படுகிறது, அது உடைக்கப்படுகிறது. அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் உடைத்து, தேவையில்லாத பகுதியெல்லாம் உடைக்கப்பட்டு, அந்த கல் ஒரு பரீட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சமயத்தில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது, நமக்குள் இருக்கிற சில வேண்டாத பகுதிகளெல்லாம் உடைத்து போடுகிறார். ஆமென். நம்மை சரிப்படுத்துகிறார். சரிப்படுத்தி இந்த கல் எப்படி பரீட்சிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போல் தேவன் நம்மை சில நேரங்களில் நம்மை பாடுகளுக்குள்ளே, நெருக்கத்துக்குள்ளே, கடினமான